எங்கே நமது முகம் திரும்பியிருக்க வேண்டும்? ஓம் சாந்தி. தந்தை சொல்கின்றார், ஒரு கொக்கும் ஒரு அன்னப்பறவையும் ஒரே வீட்டில் இருப்பது மிகவும் கடினமான விஷயமாக இருக்கின்றது. தந்தையின் முகமோ சொர்க்கத்தின் பக்கம் இருக்கின்றது. ஆனால் குழந்தைகளின் முகமோ நரகத்தின் பக்கம் இருக்கின்றதென்றால் பிறகு எப்படி இருவரும் ஒன்றாக இருக்க முடியும், ஒரே இடத்தில் இருக்க முடியும் என்று தந்தை கேட்கின்றார். ஆகையால் நாம் இப்பொழுது நரகத்தின் பக்கம் நமது முகம் இருக்கக்கூடாது. சிலரோ நரகத்தின் பக்கம் தங்களது முகத்தை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் நரகத்திற்கு தான் செல்வார்கள் என்று தந்தை கூறுகின்றார். தந்தை சொல்கின்றார், நான் தான் அவர்களை படைத்தேன். பிறகும் கூட அவர்கள் நரகத்தின் பக்கம், அதாவது விகாரங்களின் பக்கம் சென்று விடுகின்றார்கள். ஆகையால் அவர்கள் நரகத்திற்கு தான் செல்வார்கள் என்று தந்தை நமக்கு கூறுகின்றார். நாம் அஞ்ஞானிகளாக இருந்த போதும் கூட, அதாவது அஞ்ஞானி ஆத்மாக்களும் கூட ஒரு புதிய வீடு கட்டுகின்றார் தந்தை என்றால் அந்த புதிய வீட்டின் பக்கம்தான் தனது முகம், தனது எண்ணங்கள் மற்றும் தனது ஆசைகள் இருக்கும். ஆகையால் நாமும் கூட இப்பொழுது நமது பரம தந்தை நமக்காக புதிய வீடு சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். ஆகையால் நமது முகமும் சொர்க்கத்தின் பக்கம் இருக்க வேண்டும். இந்த பழைய தமோகுணி மற்றும் தமோ பிரதான மற்றும் அசுத்தமான அழுக்கான வேஷியாலத்தின் பக்கம் இருக்கக்கூடாது என்று தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார். இது மிகவும் கொடூரமான நரகமாக இருக்கின்றது. ஆனால் சிலரோ நரகத்தை விரும்புகின்றார்கள். அவர்கள் நரகத்திற்கு தான் செல்வார்கள் என்று தந்தை சொல்கின்றார். குழந்தையோ பாபாவின் குழந்தையாக இருக்கின்றது. ஆனால் தந்தையோ கல்யாணம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிடுகின்றார். ஆகையால் சண்டை ஏற்படுகின்றது. மனைவியோ தூய்மையை கடைபிடிக்க ஆசைப்படுகின்றார். ஆனால் கணவனோ பாபாவின் குழந்தையாக இல்லை என்ற போது அவர்களது அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று தந்தை சொல்கின்றார். மேலும் வீட்டில் சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படுகின்றது. ஓம் சாந்தி.